Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது 19 டிசம்பர்லேருந்து 30 டிசம்பர் 2024 வரைக்கும். ஓகேங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது முன்ன போட்ட வீடியோலாம். ஓகேங்களா? அதாவது சார் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நான் மறந்துட்டேன், பாஸ்வேர்டு மறந்துட்டேன், இமெயில் ஐடி வந்து ஆக்டிவ் இல்லை, மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவ் இல்லை, லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கலாம், எப்படிலாம் வந்து சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம கால் லெட்டரோ இல்லை சிட்டிங் மெசேஜ் ஸ்லிப்போ டவுன்லோட் பண்ணால் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு. ஓகேங்களா? டெக்னீஷியன் கிரேட் 1 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. கிரேட் 3க்கு நம்ம என்ன பண்ணணும், லிங்க்கை கிளிக் பண்ணணும். லிங்க் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் லாகின் போகும். ஓகேங்களா? கேண்டிடேட் லாகின் போனோன்னா என்ன கேட்கும், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து கேட்கும். ஸோ இப்போ இங்கே தான் ப்ராப்ளமே. சரிங்களா? இப்போ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலன்னா, ஓகேங்களா, இப்போது நான் இந்த ப்ராப்ளத்தை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரியல, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரும் ஆக்டிவில் இருக்குது, உங்கள் இமெயில் ஐடியும் ஆக்டிவில் இருக்குது, அதே போல் உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் அந்த பாஸ்வேர்டும் நீங்கள் மறக்காமல் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த லாகின் பேஜில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அப்ளை டாட் கவர்மெண்ட் டாட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே அங்கே லாகின் பேஜுக்கு வந்து போகும், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி அப்ளைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே லிங்க் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, ஜாபுக்கு அப்ளை பண்ணுவோம் போது அந்த பேஜுக்கு வந்து போகும். சரிங்களா? அங்கே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜுக்கு வந்து போகும். ஸோ இந்த லாகின் பேஜில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ், சரிங்களா, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். சரிங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் டேஷ்போர்டு வந்து போகும். சரிங்களா? இந்த மாதிரி போகும். அதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஆர்ஆர்பியில் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ டெக்னீஷியன் 3க்கு வந்து எடுக்க போகிறீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சரிங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அதே போல் எந்த ஆர்ஆர்பி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணுமோ அந்த ஆர்ஆர்பி போஸ்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் வந்து அந்த நம்ம கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட் லாகின் பேஜுக்கு போயிட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டரோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு. ஓகேங்களா? செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தெரில, அதே போல் பாஸ்வேர்டும் தெரியல. எந்த பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போனோம் பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டு. சரிங்களா? உங்களுக்கு அந்த ஜாபுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தெரியல, பாஸ்வேர்டும் தெரியல, ஆனால் உங்கள் மொபைல் வந்து ஆக்டிவில் இருக்குது, உங்கள் இமெயில் ஐடி ஆக்டிவில் இருக்குது. முக்கியமான விஷயம், இமெயில் ஐடி ஆக்டிவில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் ரிகவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா அகைன் நீங்கள் இந்த லாகின் பேஜுக்கு வந்து போகணும். ஆர்ஆர்பி அப்ளை அந்த அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகணும். சரிங்களா? இங்கே போயிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டு வெரிஃபை பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து, சரிங்களா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? மெயில் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் அதே லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் அட்ரஸோ என்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த பேஜுக்கு போயிட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ அவங்க அமிச்ச பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து மெமரி பண்ண முடியல,
உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அதே மாதிரி லாகின் பண்ணிவிட்டு சரிங்களா, லாகின் பண்ணிவிட்டு அது உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் சரிங்களா, அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பழைய பாஸ்வேர்டு அப்புறம் உங்கள் புதுசாக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த மாதிரி பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை 2 டைம் என்ட்ரு பண்ணணும் சரிங்களா. நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 டைம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து ஈஸியாக மெமரி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இது வந்து அந்த ஆப்ஷன். அகைன் நீங்கள் ரீசெஸ் நம்பர் கண்டுபிடிச்ச அப்புறம் அதே போல் தான் லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்போ இல்லை கால் லெட்டரோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது 2வது கேட்டகரிக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3வது கேட்டகரி ஓகேங்களா. 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல, அந்த லாகின் பண்ணுற பாஸ்வேர்டு தெரியல, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு கேட்டகரி உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்குது ஆனால் இமெயில் ஐடி வந்து ஆக்டிவில் இல்லை லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா வச்சுக்கிங்களேன், அவங்க ஒரு கேட்டகரி. இதில் 2வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பரும் ஆக்டிவில் இல்லை, இமெயில் ஐடியும் ஆக்டிவில் இல்லை, லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே விஷயந்தான். நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சென்னை ஜோனோட வெப்சைட்டுக்கு போகணும் சரிங்களா. கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே லிங்க் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சென்னை ஜோனோட காண்டாக்ட் அப்புறம் அட்ரஸ்லாம் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோன் நம்பரு, ஃபேக்ஸ் நம்பரு, அப்புறம் நம்ம ஆர்ஆர்பி ஜோனோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி ஜோனோட ஹெட் ஆஃபீஸ் ஓகேங்களா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டாக்டர் 5 டாக்டர் பிவி செரியன் கிரசன்ட் ரோட் எக்மோர் சென்னை 600008 இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணி இல்லை மெயில் பண்ணியோ நீங்கள் வந்து உங்களுடைய டவுட் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே இங்கே வந்து நீங்கள் போகலாம் சரிங்களா. ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஓகேங்களா, அப்ளை பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு தெரில, வேறு ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப், ஒரு ஆதார் கார்டோ உங்கள் இன்ஃபர்மேஷன் பற்றின ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அங்கே வந்து கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அதுக்கான சொல்யூஷன் ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக அந்த ஆஃபீஸ் போனீங்கன்னா வச்சுங்களேன், ஆஃபீஸ் போயிட்டு சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பரு நீங்கள் அப்ளை பண்ண இமெயில்னு சொன்னால் அந்த டேட்டா வச்சு அவங்க எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருந்தாலுமே அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் 2மே லாஸ்ட் ஆனால் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா எஃபோர்ட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா, அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு, இதுதான் ஆப்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது அந்த பாஸ்வேர்டு நம்ம ரெக்கவர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அவங்க வந்து பாஸ்வேர்ட் மெயில் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. மெயிலு தான் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க சரிங்களா. மற்றபடி உங்கள் மொபைலுக்கு வந்து வராது. அதுதாங்க பிரச்சனையே. இப்போ உங்களுக்கு இமெயில் ஐடியே ஒர்க் ஆகலை, இமெயில் ஐடியே லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ண முடியாது ஓகேங்களா. அதுதான் பிரச்சனை. அதே போல் இன்கேஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டே மறந்துட்டு இருப்பாங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மாதிரி தான் என்ன பண்ணணும், அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் இமெயில் ஐடியும் முக்கியம், அதுக்கு உண்டான மொபைல் நம்பரும் முக்கியம் சரிங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து நடந்துக்கணும். அதுதான் நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜாப் மட்டும் இல்லை, பொதுவாக எந்த கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் கொடுக்குற அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதை வந்து கரெக்டாக ஆக்டிவில் வச்சு பாருங்கள் சரிங்களா. அதே போல் முக்கியமான விஷயம், இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நோட் பண்ணி ஒரு இடத்துல வந்து வீட்டில் சேஃபாக வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. அதே போல் இப்போ டெக்னீஷியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து அப்டேட் ஆக போகுது. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுமே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஃபர்தராக இதுக்கப்புறம் வரப்போகிற ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கும் சரி இல்லை மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது ஆர்ஆர்பிக்கான ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன் தான் சரிங்களா. இதே மற்ற கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்லை ப்ரைவேட் ஜாபுக்கோ அதுக்கும் தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயம்லாம் வராமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள், கொஞ்சம் சேஃபாக இருந்துங்க சரிங்களா. கரெக்டான மொபைல் நம்பர், கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்து அதை வந்து எப்பவுமே வந்து
ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணால் அந்த லாகின் க்ரெடென்ஷியலை கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி ஒரு சேஃபாக வீட்டில் ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க. எந்த ஜாபுக்கு இருந்தாலும் சரி, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இதெல்லாம் வந்து அதுக்குண்டான பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி தெளிவாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப சேஃபு. சரிங்களா? ஸோ இப்படி தான் 3வது கேட்டகரியாக வரீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி டைரெக்டாக தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, மெயில் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த அட்ரஸ் போயிட்டு விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு, அதாவது நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அப்படி தான் போய் பார்த்தாகணும். சப்போஸ் உங்களுக்கு யாராவது சரிங்களா வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணீங்க, அதாவது நீங்கள் இந்த 3வது கேட்டகரி மொபைல் ஃபோனும் ஆக்டிவ் இல்லை, இமெயில் ஐடியும் ஆக்டிவ் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி ரிகவர் பண்ணேன் சார், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த மாதிரி ஏதாவது மெத்தட் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஐடி அதே போல் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் வந்து தெளிவாக கொடுத்து அதை கரெக்டாக ஆக்டிவில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியும் எல்லா சர்க்குலர்லையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்களும் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே போல் இப்போது டெக்னீஷியன் கிரேட் 1 வந்து முடிஞ்சது. டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சிட்டிங் டிமிஸ் ஸ்லிப் வந்து அப்டேட் ஆக போகுது. ஓகேங்களா? அதாவது அப் டு 21 டிசம்பர். ஓகேங்களா? 21 டிசம்பருக்குள்ளே மோஸ்ட்லி எல்லாருக்கும் சிட்டிங் டிமிஸ் ஸ்லிப்பு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் ஆப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க ரெகுலராக. அப் டு 27 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணுங்கள். சரிங்களா? 27 டிசம்பர் 2024 வரைக்கும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் லெட்ரு அப்டேட் ஆகும். அதாவது எப்படின்னா உங்களுக்கு சிட்டிங் டிமிஸ் ஸ்லிப் வந்திருக்கும். உங்களுக்கு எந்த எக்ஸாம் டேட் லாக் ஆகிதோ அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை தான் வந்து ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்லாம் தருவேன். டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து நம்ம லாகின் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிங்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன், ஆதார் பயோமெட்ரிக் அன்லாக் பண்ணுறது எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற வீடியோ கூட இருக்கும். சரிங்களா? நீங்கள் எப்பவுமே நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் முக்கியமான விஷயம் இல்லாமல் அதில் இருக்கும். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க, ஃபேமிலி சேஃபாக பார்த்துக்குங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் எக்ஸாமுக்கு சேஃபாக போயிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.